கேபிட்டல் தரிசனம் நேயர்கள் அத்தனை பேருக்கும் இனிமையான வணக்கம். அத்தனை சொந்தங்களுக்கும் இனிய தமிழ் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உண்மையிலே இந்த வருடம் பராப வருடம் பிறந்திருக்கிறது. நல்ல வாழ்க்கையும் நல்ல சந்தோஷத்தையும் நல்ல குதூகலமான எங்களுடைய எதிர்காலத்தையும் இந்த வருடம் என்றுமே வழங்க வேண்டும், அதற்கு இறைவன் துணை நிற்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய தினம் நாங்கள் கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சியினுடைய சிறப்பு நிகழ்ச்சியாக ஒரு நிகழ்ச்சியிலே நாங்கள் இறங்கியிருக்கிறோம். ஒரு வெளிக்களத்திலே இந்த சித்திரை புது வருடத்தினுடைய சிறப்பு நிகழ்ச்சியை ஆற்ற இருக்கிறோம். அந்த வகையிலே நாங்களும் இந்த சித்திரை புது வருடத்தினுடைய சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். வணக்கம் நேயர்களே, என்னோடு இணைந்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை எல்லாம் என்னோட தொகுத்து வழங்கக்கூடியது வளமையான எங்களுடைய ஸ்ரீமதி சோபனா அம்மையார் அவர்கள் என்னோட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க இருக்கிறார். அந்த வகையிலே இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சிக்குள் இணைந்திருக்கலாம். வணக்கம் அம்மா. வணக்கம். இனிய தமிழ் சித்திரை புது வருட நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் இனிய தமிழ் சித்திரை புது வருட நல்வாழ்த்துக்கள். எங்களோட கேபிட்டல் சொந்தங்கள் அத்தனை இணையர்களுக்கும் இனிய சித்திரை தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நிச்சயமாக மலர்ந்திருக்கக்கூடிய இந்த ஆண்டிலே நாங்களும் புது வருடத்துக்கு இன்றைக்கு எங்களுடைய நிகழ்ச்சியிலே சிறப்பாக இந்த புது வருடத்துக்கு என்னெல்லாம் செய்யலாம் அதை இனிப்போடையே நாங்கள் துவங்கி குதூகலமாக இந்த புது வருடத்தை நாங்களும் கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த வகையிலே தான் இன்றைய எங்களுடைய நிகழ்ச்சியில் நாங்களுடைய புதுவிதமாக ஏதாவது இந்த அக்ரஹாரத்தில் புதுசாக ஒரு இடத்துல இந்த புது வருடத்தை கொண்டாடுறதுக்கு நாங்களும் வந்திருக்கிறோம். சரி, நாங்கள் இன்றைக்கு என்ன நேயர்களுக்கு செய்து காட்ட போகிறோம்? இன்றைக்கி நாங்கள் நேயர்களுக்கு பேரிச்சம்பழத்தை வச்சு ஒரு லட்டு ஒன்று செய்ய போகிறோம். சரி, இன்றைக்கு பல வகையான போஷணங்கள் எல்லாம் தயாரிக்கிறதா இருந்தாலும் முதல் நாங்கள் பண்டிகை என்றாலே இனிப்போடு தான் இருக்கணும். எல்லா உறவுகளும் சேர்ந்து சமூகத்தோடும் உற்றார் உறவினர்களோடு நல்ல ஒரு குதூகலமாக மகிழ்ச்சியாக இனிப்பாக துவங்குகிற பண்டிகை என்பதால் எங்களுக்கு தமிழ் வருடம் சித்திரை வருடம் என்றாலே ஒரு குதூகலம் தான். அதனால் நாங்கள் இப்போ இனிப்பாக ஒரு பேரிச்சம்பழத்தில் லட்டு செய்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை துவங்க போகிறோம். இந்த பேரிச்சம்பழ லட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம், பாதாம், கஜு, கச்சான் முத்து, பிஸ்தா, பூசணி விதை, கொப்பரை தேங்காய், நெய், ஏலக்காய் பவுடர், கசகசா, ப்ளம்ஸ். இதை விட வேறு என்ன எங்கள்கிட்ட இருக்கோ போட்டுக்கொள்ளலாம். இதுக்கு நாங்கள் சர்க்கரையோ சீனியோ எதுவுமே சேர்த்துக்கொள்ள போகிறதில்ல. இல்லை, நாங்கள் சேர்த்துக்கொள்ள போகிறதில்ல. என்னென்னு சொன்னால் இப்போ கூடுதலாக எல்லாருக்குமே சுகர் இருக்குது. அப்போ சுகர் பேஷண்ட் எல்லாம் கவலைப்படுவினோம், நாங்கள் இந்த புத்தாண்டில் சாப்பிட இல்லாமல் இருக்கேன்னு சொல்லி அப்போ அவையிலையும் நாங்கள் கருத்தில் கொண்டு தான் ஒரு ஆரோக்கியமானதாக எல்லா நட்ஸும் இதில் போடிக்க ஒரு ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். அப்படியான ஒரு லட்டை தான் நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறோம். சரி, அப்போ நாங்கள் எப்படி சொல்றது, எல்லாருமே கட்டாயம் சாப்பிடணும். எல்லாருமே குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் சாப்பிட மகிழ்ச்சியாக இருக்கணும். அந்த ஒரு சிந்தனை தானே எல்லாரையும் எப்பவுமே வாழ வைக்குது. இப்போ எல்லாரையிலையும் அன்பு செய், எல்லாருக்கும் சேவை செய்கின்ற அந்த உன்னதமான அந்த வார்த்தைக்கு இது கூட ஒரு எடுத்துக்காட்டு தான். சரி, அப்போ நாங்கள் எந்த ஒருமே இனிப்பு பதார்த்தம் எல்லாம் சேர்க்காமல் வெறுமனே ஒரு பேரிச்சம்பழமாக இருக்கட்டும், எல்லா வகையான விதைகள் நட்ஸ் எல்லாமே செய்து ஒரு ஆரோக்கியமானதாக நாங்கள் செய்ய போகிறோம். சரி, நாங்கள் இந்த பண்டத்தை தயாரிப்பதற்கான சமையல் குறிப்புகள் அதனுடைய செயல்முறைகளோடு இணைந்திருக்கலாம். நாங்கள் அடுப்பை மூட்டிட்டோம். இதில் சட்டியை வச்சுட்டு சட்டி சூடாகட்டும். இந்த நேரத்தில் நாங்கள் தேங்காயை சுரண்டோணும். வருஷம் என்றாலே எல்லா சொந்த பந்தங்கள் எல்லாரும் பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக கொண்டாடுறது தான் வருஷம். அப்போ இன்றைக்கி நாங்கள் தனியாக செய்யாமல் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வேலையை கொடுத்து செய்விப்போம். அப்போ நாங்கள் தேங்காயை சுரண்ட சொல்லுவோம். இப்போ சுரண்டிட்டு வரட்டும். இதில் வச்சு நல்லா சுரண்டுங்க. இந்த நேரத்தில் நாங்கள் பேரிச்சம்பழத்தை இதில் போட்டு நசுக்கி கொள்ளுவோம். கணக்க செய்கிறண்டா உரலில் போட்டு இடிக்கலாம். நாங்கள் கொஞ்சமாக செய்கிறதால இப்படி போட்டு இதால் இப்படி குத்தினோம்னு சொன்னால் அது இதண்டிடும். எல்லாமே இன்றைக்கு நாங்கள் மண் பாத்திரத்தில் செய்கிறதால எனக்குமே இது நசிக்கிறது கொஞ்சம் பயமாக தான் ஐயோ உடைச்சிருக்கணும். அந்த காலத்தில எல்லாம் எல்லாரும் கூட்டு குடும்பமாக இருந்ததால் கிலோ கணக்கில் தான் இந்த பலகாரம் பண்ணா ஒரு கிழமை 10 நாளைக்கு முதலே அந்த வீடே ஒரு கோலாகலமாக இருக்கும். எல்லாம் செய்து பெரிய டப்பாக்கள் இதுகளில் போட்டு வச்சு வீட்டை வர்றாக்களுக்கு சாப்பிடவும் கொடுத்து தாங்கள் போயேக்கையும் சொந்த பந்த வீடுகளுக்கு எல்லாம் எடுத்து கொண்டு போய் கொடுப்பினோம். இப்போ நெய் காஞ்சிட்டுது. நாங்கள் இதுக்கு லோவர் நட்ஸாக போட்டுக்கொள்ளுவோம். இதோடு சேர்த்து மிச்சம் எல்லாத்தையும் போட்டுக்கொள்ளுவோம்.
எல்லாமே நாங்கள் இன்றைக்கு மண் பாத்திரத்தில் இந்த இடம் கூட எங்களுக்கு ஒரு புதுசாக புது ஒரு இடத்துக்கு புதுசாகவே வித்தியாசமாக களிமண்ணால் மெழுகி இந்த மரபுகள் எங்களுடைய பண்பாடுகள் இடம் புதுசு ஆனால் மரபு வந்து பழசு மறந்ததை திருப்பி நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். மரபு எப்பொழுதும் பழமையானது. பழமையான மரபுகள்லாம் இன்றளவும் உயிரோட்டத்தை தரவல்லது. அப்போ இந்த அடுப்படி எல்லாம் களிமண் சாணகம் கொண்டு மெழுகி அது புது வருடம் வருது என்று சொன்னாலே அப்படியெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் நிறையவே செய்திருக்கிறார்கள். இன்றைக்கெல்லாம் நாங்கள் ஃபுல்லாக எல்லாமே வந்து மாறி இருக்கிறோம். பலகாரம் செய்கிறதுல இருந்து சரி, உணவு பழக்கத்துலேருந்து சரி, அல்லது எங்களோட வீட்டினுடைய முறைமைகள்லேருந்து சரி எல்லாமே மாறி இருந்தாலும் ஆனால் இப்படி ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு வந்து இப்படியெல்லாம் செய்கிற பொழுது இப்படியெல்லாம் அங்கே இருந்த நாங்கள் கெடுகுவே இந்த வீடு அதற்குள்ள இப்படி சாணகம் பூசி ஒரு அடுப்படி அங்கே அம்மாவோட இருந்து பக்கத்தில் அந்த கொல்லி வச்சு நெருப்பில் எரிகிற அடுப்பு இப்படியெல்லாம் நிறையவே எங்கள் மரபு சார்ந்து நாங்கள் பார்த்துருக்கிறோம். அது எங்கள் வாழ்வியலோடு சார்ந்த ஒன்று தான். அதைத்தான் நாங்கள் திருப்பி இன்றைக்கு இதில் வந்து செய்யறது சந்தோஷமாக கூட இருக்குது. சந்தோஷமாக இருக்குது. இதை பார்க்குற சின்ன பிள்ளைகளும் சரி அவை இந்த அம்மா அப்பாட்ட எங்கே பின்னம் இதே மாதிரி நாங்களும் செய்து பார்ப்போம் வந்து சொல்லி அவைய வீடுகள்லையும் நிச்சயமாக சின்ன பிள்ளைகள் தாய் தகப்பன் எல்லாரும் ஒன்று சேர்ந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சின்ன வயசுல நாங்கள் எல்லாரும் கூட்டாஞ்சோறு செய்து சாப்பிட்ட நினைவுகள் எல்லாம் நிறையவே இருக்கிறது. அது கோயில் திருவிழாக்களுக்கு போனா இது மாதிரி சின்ன சின்ன மண் சட்டி வந்து எல்லா வீட்டில இருந்து தெரியாமல் ஒரு பிடி அரிசி எல்லாம் எடுத்து கொண்டு வந்து அப்போ எங்களுக்கு சுவை கூட தெரியாது, உப்பு புளி எப்படின்னு தெரியாது. ஆனால் செய்து அந்த நேரத்தில் அது அவிஞ்சிருக்கோ அவியல்லையோ அது அவ்வளவு ஒரு சந்தோஷமா சாப்பிட்ற ஒரு அது செய்யறது இல்லாம அந்த என்ன குறும்பட்டியில தேர் எல்லாம் செய்து கோயில் திருவிழா செய்கிறோம் என்று கொண்டாடுறது. அன்றைய கால பொழுதுகளிலே பொழுதுபோக்கு என்பது இந்த இலத்திரனியல் உபகரணங்கள் சார்ந்து இருக்கவில்லை. நிறையவே எங்களுடைய வாழ்வியலோடு தான் பொழுதுபோக்கு இருந்தது. ஏன்னா ஒரு பொழுதை கழிப்பதற்கு நாங்கள் நண்பரோடு கூடி விளையாடி இருப்போம். பாடசாலை விடுமுறை காலங்கள்ல இப்படியான கூடுதலாக விடுமுறை என்று சொன்னாலே அப்பம்மா வீடு தாத்தா வீடுக்கு போறதுதான் வந்து பெரிய ஒரு விடுமுறையினுடைய அந்த நேரத்தை பொழுது போக்குகின்ற இதாக கூட இருக்கும். ஆனால் இப்போ எங்களுக்கு அப்படி இல்லை. ஒரே இலத்திரனியல் ஊடகங்கள் இலத்திரனியல் சார்ந்த உபகரணங்களோடு எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு கைக்குள்ளே சுருங்கி இருக்கு. வீட்டுக்குள்ளேயே ஆக்கள் பேசுறது குறைவு. நான் சமைக்காடா கூட நாங்கள் உடனே ஆர்டர் பண்ணிட்டு பேசாமலே இருந்தேன். டெலிவரியில் அது பாட்டில் வந்துடும், அதுக்கு பிறகு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி. அப்படி உலகம் வந்து ஒரு கையுக்குள்ளே சுருங்கி போயிருக்குது. அப்படி என்னதான் சுருங்கி இருந்தாலும் இந்த பண்டிகைகள் விரத நாட்கள் இப்படி எல்லாம் வரும்பொழுது நாங்கள் மீண்டும் எங்களுடைய மரபு நேரங்கள்ல அப்படி செய்யாட்டியும் அப்படியான காலகட்டத்தில் கூட இது மாதிரி செய்து கொள்ளணும். இந்த மரபுகளை மீட்டி பார்க்குற நேரமாக தான் இருக்கு. சரி, நாங்கள் இப்போ இந்த பேரிச்சம்பழ லாட்டு செய்யறதுக்கு நாங்கள் ப்ளம் செய்யும் எல்லா உலர் திராட்சையெல்லாம் இப்போ போட்டு பூசணி விதையெல்லாம் போட்டு நெய்யில் வந்து அந்த வதங்க விட்டு கொண்டிருக்கிறோம். இந்த லட்டு எப்படி செய்யறதுன்றது இப்போ இது வந்து நல்லா பொரிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் இதை இதில் போடுவோம். நாங்கள் பேரிச்சம்பழம் அதை அந்த மசிச்சு இடித்து வச்சுக்கிற பேரிச்சம்பழத்தில் எல்லாமே வந்து பொரிச்சு இப்போ இதில் வந்து கசகசாவையும் தேங்காயையும் போட்டுட்டு கசகசாவும் தேங்காய் துருவலையும் திருப்பி வந்து பொன்னிறமாக மட்டும் நாங்கள் இந்த தண்ணி இல்லாத கொப்பரை தேங்காய்னு சொல்லுவோம் எல்லாம் அதண்டா கொஞ்சம் நல்ல ஏன்னாண்டா இப்போ நான் கொஞ்சம் வச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும், சுவையும் நல்லா இருக்கும். அப்படி இல்லை மற்ற தேங்காய்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் திருவிட்டு கொஞ்சம் கூட நல்லா வறுத்தீங்களா சரி. இது கொஞ்சம் அப்படி நீட்டாக நாங்கள் ஸ்க்ரேப் பண்ணிட்டு வரையக்க பார்க்கவும் எங்களுக்கு அது நல்லா இருக்கும். இந்த கேரட் சுரண்டி விழுந்த மாதிரி இருக்கும். இது நல்லா வறுபட்டுட்டது.
இது கொஞ்சம் ஆற விட்டு நாங்கள் லட்டாக இதை உருட்டி கொள்வோம். இப்போ எல்லா பதார்த்தத்தையும் நாங்கள் நெய்யில் போட்டு வறுத்தெடுத்து அதோட தேங்காய் துருவல் கொப்பரா தேங்காய்னா இன்னும் சுவையாக இருக்கும். அந்த தேங்காய் துருவல் எல்லாம் போட்டு இப்போ நாங்கள் கடைசியாக ஆற விட்டு இதை உருட்டி எடுத்தால் பேரிச்சம்பழ லட்டு ரெடி ஆகிட்டது. சரி, இப்போ நாங்கள் பேரிச்சம்பழ லட்டுக்கு எல்லாத்தையும் வந்து சேர்த்து நல்லா குழைக்க போகிறோம். குழைச்சிட்டு அவை அந்த லட்டை வந்து பிடிச்சி தெரியணும். எனக்கு எப்போவுமே ஒரே வேலை தான் ஐயா. ஆனால் இன்றைக்கு புதுசாக எங்களுக்கு இன்னொரு ஆள் சேர்ந்து எங்களை வேலை செய்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. சரி, நாங்கள் அவங்க இன்னும் சித்திரை புதுவரோட நல்வாழ்த்துக்கள் சொல்லல. இனிய சித்திரை புதுவரோட நல்வாழ்த்துக்கள். நீங்களும் கேபிட்டல் தரிசனம் நேயர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்பினால் அதோட சித்திரை புதுவரோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கொள்ளலாம். அனைவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரி, ரொம்ப அழகாக ஆரெண்டு கட்டாயம் அறிமுகப்படுத்த வேண்டும். எங்களுடைய இந்த நிகழ்ச்சி மடப்பள்ளி நிகழ்ச்சியோ சரி அல்லது அருளும் அமுதம் நிகழ்ச்சிகளெல்லாம் ஒரு நெறிப்படுத்தி எங்களோடு சேர்ந்து கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சியிலே இணைந்து இப்பொழுது ஒரு நிகழ்ச்சியெல்லாம் என்னோடு தொகுத்து வழங்கக்கூடிய கோண்டாவில் ஈழத்து சபரிமலை தேவஸ்தானத்தினுடைய பிரதம சிவாச்சாரியார் ஹரிஹர சுத சிவாச்சாரியர் அவருடைய சோபனா அம்மையார் ஸ்ரீமதி சோபனா அம்மையாருடைய மருமகள் தான் இன்று எங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். எல்லா நேயர்களும் வந்து இதை பார்த்து இந்த புது வருடத்தை வந்து நாங்கள் எப்படி மகிழ்ச்சிகரமாக கொண்டாடுறோம், அதுபோல் உங்களுடைய இந்த புது வருட கொண்டாட்டங்களும் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும். அதை விட இந்த பதார்த்தங்கள் ஒவ்வொரு உணவு பண்டமாக இருக்கட்டும், அதை எப்படி செய்கிறோம், அதையெல்லாம் எப்படி சுவைத்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது, எல்லாத்தையுமே நேயர்களுக்காண்டி தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சரி, இப்போ இந்த பேரிச்சம்பழ லட்டும் வந்து நாங்கள் எல்லாம் அதில் போட்டிருந்த நட்ஸோ சரி, பூசணி விதை, பேரிச்சம்பழம், அதை விட அந்த துருவல் தேங்காய் துருவல் எல்லாம் சேர்த்து அம்மா வந்து நல்லா குழச்சி எடுத்துக்கிறா. அடுத்த இந்த லட்டை வந்து உருட்டி எடுத்துடலாம். அதேமாதிரி இங்கே இன்னொன்று பார்த்திங்கன்னா முந்தின காலத்தில் எல்லா வீட்லேயுமே வீட்டு வாசலில் வந்து ஒரு பசு இருக்கும். மகாலட்சுமி என்று சொல்லுவோம் பசுவை. என்னென்னா பசுவில் எல்லா விதமான தெய்வங்களும் இருக்கிறது. அதே மாதிரி இன்றைக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சி செய்கிற இடத்துலையும் முன்னால் பசு வந்து எங்களுக்கு எல்லா அருளும் வழங்கி கொண்டு இருக்குது. அதுவும் ஒரு சிறப்பாக இருக்குது எங்களுக்கு. இப்போ நாங்கள் இந்த லட்டு எல்லாத்தையும் நல்லா உருட்டி முடிச்சிட்டோம். ஒரு ஆள் பார்த்து கொண்டே இருக்குது. வேலைக்கு சாப்பிட கொடுப்போம். கொடுத்துட்டு லட்டை அடுக்கிட்டு அடுத்ததை செய்வோம். பிறகு சரி, இப்போ நாங்கள் பேரிச்சம்பழ லட்டு எல்லாமே வந்து முழுமையாக வந்து செய்து முடித்தாச்சு. அதை வந்து பத்திரமா எல்லாம் உருட்டியும் எடுத்தாச்சு. இன்றைக்கு முதலாவது அந்த இனிப்பு பண்ணதை சாப்பிட்டு பார்க்குற முதலாவது வேலை. அதுக்கப்புறம் அடுத்த நிகழ்ச்சியோடய நாங்கள் இணைஞ்சிருக்க போகிறோம். அதை முதல் சாப்பிட்றோம். என்ன இருக்கோ இல்லையோ சோறு முக்கியம். சரி, கேபிட்டல் தரிசனம் நேயர்கள் அத்தனை பேருக்கு உங்களுடைய சித்திரை வருட புது வருடத்தினுடைய இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் முதலாவது பேரிச்சம்பழ லட்டு செய்தாச்சு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படின்னு சொல்கிறேன். நல்ல சுவையாக எல்லா நட்ஸுமே வந்து கடையோட இன்னும் நல்லா தூக்கலாக இருக்குது. கட்டாயம் நீங்கள் எல்லாம் செஞ்சு பார்க்கணும்.